ஸ்லாங்கூர் குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் டிஏபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதில் மஇகவில் ஒருமித்த கருத்து இல்லை என கூறப்படுவதில் உண்மை இல்லை. அம்முடிவில் கட்சி மேலிடத்தில் கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படுவது அடிப்படையற்ற மற்றும் முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு என மஇக தகவல் பிரிவு தலைவர் தினாலன் டத்து டி ராஜகோபாலு தெரிவித்தார். மஇக கூட்டு பொறுப்பை தாங்கி பிடிக்கும் ஒன்றுபட்ட ஓர் அரசியல் கட்சியாகும். இதனால் வரை அது கட்டிக்காக்கப்பட்டு வருகிறது. இந்த கேகேபி இடைத்தேர்தல் விஷயத்திலும் அப்படித்தான் என்றார் அவர். கேகேபியில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை ஆதரிப்பதற்கான முடிவு கூட்டாகவும் கட்சி மற்றும் தொகுதி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் எடுக்கப்பட்டது. எனவேதான் தேசிய தலைவர், துணைத் தலைவர் தொடங்கி மஇக மத்திய செயலவை உறுப்பினர்கள், ஸ்லாங்கூர் மஇக தலைவர்கள், கேகேபி உள்ளூர் தலைவர்கள் வரை அனைவரும் களத்தில் இறங்கி ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரின் வெற்றிக்கு இரவு பகல் பார்க்காது உழைக்கின்றனர். ஆக உயர் மட்டத்திலோ கட்சியினர் மத்தியிலோ புகைச்சல் அல்லது பூசல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தினாலன் அறிக்கை ஒன்றில் கூறினார். மஇகவில் புகைச்சல் என்ற விஷமிகளின் பிரச்சாரங்கள் கேகேபி வாக்காளர்கள் மத்தியில் எடுபடாது என்றார் அவர். ஒற்றுமை அரசாங்கத்திற்கான மஇகவின் கடப்பாடு தொடர்கிறது. அதன் கூட்டணி கட்சிகள் இடையிலான ஒத்துழைப்பையும் அது மதிக்கிறது. கேகேபி இடைத்தேர்தலில் டிஏபி வேட்பாளர் வெற்றி பெறுவதை மஇக முழு மூச்சுடன் உறுதி செய்யும். எனவே கட்சியின் ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பும் எந்த ஒரு தரப்புக்கும் தனிநபருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் உரிமை மஇகவுக்கு இருப்பதாக தினாலன் சுட்டிக்காட்டினார். ஆக மேற்கண்ட தோரணையில் செய்தி வெளியிட்ட தி மலேசியன் இன்சைட் மற்றும் அதன் செய்தியாளர் ரவின் பழனிசாமி அச்செய்திக்கான மூலத்தை வெளியிட வேண்டும். தவறினால் பத்திரிகை தர்மத்தை மீறியதாக கூறி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு உள்துறை அமைச்சையும் தொடர்பு பல்லுலக ஆணையத்தையும் மஇக நாட வேண்டியிருக்கும் என தினாலன் திட்டவட்டமாக சொன்னார்.